கர மூவிக்கான புக்கிங்ஸ் இப்போ ஓபன் ஆயிடுச்சு. ஏப்ரல் 30 மூவி ரிலீஸ் ஆகும். விக்னேஷ் ராஜா டைரக்ஷன்ல தனுஷ், மமிதா பைஜு நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்றாரு. டைரக்டர் அபிஷன் ஜீவந்த் டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் ஒன்று எடுத்தாரு. அந்த படம் ஹிட்டும் ஆச்சு. அடுத்த ஒரு ஹீரோவா பிளே பண்ணாரு வித் லவ்ங்கிற ஒரு படத்துல. இப்போ அவரோட அடுத்த படம் டைரக்ஷன் பண்ண போறதுதாங்கிறது அபிஷியல் அவரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அண்ட் இந்த படம் ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்லாம ஒரு கிராண்டான ஸ்கேல்ல எடுக்க போறோம். எல்லா ஆடியன்ஸ்க்குமே இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சீக்கிரமே படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் எதிர்பார்க்கலாம். இந்த படம் அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அகண்டா படம் எடுத்த பயோபிக் ஸ்ரீனு அடுத்து கார்த்திகோட ஒரு படம் பண்றதுக்கான டாக்ஸ் போறதா தெலுங்கு மீடியா சைட்ல நியூஸ் போய்கிட்டு இருக்கு. கன்ஃபார்ம் ஆச்சுன்னா சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் வரும். அப்ப நான் சொல்றேன். வடச்சனை 2 படம் இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது, அப்ப ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நிறைய நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. நானும் அதை வரும்போது நான் சொல்லியிருக்கேன். இப்ப ஐசரி கணேஷ் என்ன மறுபடியும் சொல்லியிருக்காரு அப்படின்னா, கர படத்தோட ஈவெண்ட்ல அடுத்த வருஷம் வடச்சனை 2 கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடுவான்னு அவர் சொல்லியிருக்காரு. சோ அரசன் படத்துக்கு அடுத்து வெற்றிமாறன் எடுக்கக்கூடிய படம் வடச்சனை 2 தான் மோஸ்ட்லி இருக்கும். இவங்க எல்லாம் சொல்றதை பார்த்தா கருப்பு படத்துக்கு ஆடை லான்ச் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில ஒரு போஸ்டர் கூட விட்டுருந்தாங்க, கருப்பு ஆடை லான்ச் ஃப்ரம் டுடே அப்படின்னு. ஆனா இந்த போஸ்டர்ல இன்னொரு வித்தியாசமா பட்டுச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அவங்க ரிலீஸ் பண்ண போஸ்டர் எல்லாத்துலயும் ரிலீஸ் டேட்டை மென்ஷன் பண்ணிருந்தாங்க, மே 14ங்கிறத. ஆனா இந்த போஸ்டர்ல ரிலீஸ் டேட்டை மென்ஷன் பண்ணல, மே மந்த் ரிலீஸ்ங்கிறது மட்டும் தான் அவங்க சொல்லிருக்காங்க. சோ ஏன் ரிலீஸ் டேட்டை அவங்க தூக்குனாங்க அப்படிங்கிறது தெரியல. இது நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணிருக்கு. இப்போ ரிலீஸ் டேட்டை அவங்க மென்ஷன் பண்ணல அப்படின்னு. இதை பத்தின டீடைல்ஸ் வந்து நான் நம்ம டெய்லி வீடியோல சொல்றேன். இந்த ஆடை லான்ச்ல சாய் அபியங்கர் லைவ் பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. அண்ட் இது வரைக்கும் ரிலீஸ் ஆன சாங்ஸ் இல்லாம எக்ஸ்ட்ராவா ஒரு சாங் மூவிக்குள்ள இருக்கு. கமெண்ட் செக்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும். என்னன்னா, வீடியோட கடைசியில எந்த கொஸ்டின்ஸ்க்கான பதில் என்கிட்ட இல்லையோ, இதுக்கான அப்டேட் என்கிட்ட இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஆனா அதை நிறைய பேர் கவனிக்கிறீங்களா என்னன்னு தெரியல. நான் அதை சொல்லியுமே ஒரே கமெண்ட் திரும்ப ரிப்பீட்டடா வந்துகிட்டு இருக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ். அதுக்கான அப்டேட் இருந்தா நானே சொல்லிடுவேன். அப்டேட் இல்லாததுனால தான் விட்டுட்டு போறேன். அதையுமே மென்ஷன் பண்ணி தான் சொல்றேன் அப்டேட் இல்லங்கிறத. சோ அப்டேட் இல்லாத கமெண்ட்ஸ்க்கு அப்டேட் வந்தா நானே சொல்லுவேன் நண்பா. தயவு செஞ்சு ரிப்பீட்டடா ஒரே கமெண்ட் பண்ணாதீங்க. இப்ப கமெண்ட்டுக்குள்ள போலாம். துரந்தர் 2 வசூல கேட்டிருக்காரு. 1660 கோடி கிட்ட இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. துரோணச்சித்திர மூவி ரிலீஸ் ஆகும்போது ஏதாவது புது ட்ரெய்லர் வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு. மோஸ்ட்லி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நியூஸ் வந்திருக்கு. ஏன்னா அப்பதான் அந்த படத்துக்கு இன்னொரு ஹைப் கொடுக்கும். செய்யன் படத்தோட ஷூட்டிங் டிலே ஆகுறதுனால ரிலீஸும் தள்ளி போகுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த மூவிக்கான ஷூட்டிங்கை ஃபாஸ்டா முடிக்கத்தான் அவங்க பிளான் பண்ணிருக்காங்க. சோ அடுத்த மாசம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க அக்டோபர் மாசம் படத்தை கொண்டு வந்துட முடியும். ஒருவேளை அதுக்கு மேல லேட் ஆச்சு அப்படின்னா தான் படத்தோட ரிலீஸ் தள்ளி போகும். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த மாசத்துக்குள்ள ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுதா என்னங்கிறது. இந்த 2 மூவிஸ்க்கான வசூலும் நான் ஸ்கிரீன்ல போடுறேன். இந்த 2 கொஸ்டின் பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. ரீசெண்டாக தான் இதுக்கான வீடியோஸ் போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் காதல் கொண்டேன். இது இன்னைக்கான ஃப்ரேம். இது யார் அப்படிங்கறத கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.